Hey, hello guys. So welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஜாப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 2-3 வீக்ஸாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்ஸை பற்றியான வீடியோ போஸ்ட் பண்ணல. கொஞ்சம் ஒர்க்ஸ் இருந்ததால் நான் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெகுலராக இந்த ஜாப்ஸ் வீடியோஸ் வந்து நாங்கள் ரெகுலராக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து நான் போஸ்ட் பண்ணுற ஜாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெரிஃபைடு ஜாப்ஸ் தான். ஸோ கரண்ட்டாக ஆக்டிவில் இருக்கிற ஜாப்ஸை மட்டும் தான் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ மற்ற யூடியூபர்ஸ் வந்து மற்ற சைட்ஸில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களால் அப்ளிகேஷன் நீங்கள் என்ன தான் நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணாலுமே உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ்க்கான ரெஸ்பான்ஸ் எதுவுமே வராது. பட் நான் என்னுடைய சேனலில் நீங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் ஜாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் ஆக்டிவ்லையும் அப்ளிகேஷன் வந்து இன்விடேஷன் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுற மாதிரியான ஜாப்ஸை மட்டும் தான் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்ம வந்து 4 இது நம்ம இந்த வாட்டி எடுத்து வச்சிருக்கோம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர், அது வந்து இது வந்து ஜோகோ கம்பெனிலேருந்து ஒரு கால் ஃபேர் தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக ஒரு 6 மந்த் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத அவங்க கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு சின்ன கம்பெனியில் எங்கேயாவது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, அங்கேருந்து நீங்கள் ஸ்விட்ச் ஆகணும் அப்படின்னா கூட இந்த ஜாப் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் கொடுத்துருந்தேன். ஸோ சப்போர்ட் இன்ஜினியர் அப்படின்றது தான் முக்கியம். டெக்னிக்கல் அப்படின்றது இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஒரு டீம் இருக்கும் அப்படின்னா அது வந்து நம்ம நிறைய டீம் இருக்கலாம். ஸோ டெவலப்மெண்ட் டீம், டெஸ்டிங் டீம், ஸோ அதுமாரி நிறைய டீம்ஸ் இருக்கலாம் ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு வரும்போது. ஸோ அந்தமாரி இருக்கும்போது டெக்னிக்கலாக வந்து டெவலப்மெண்ட் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு டீம் தான் வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர். ஸோ டெவலப்மெண்ட் டீமுக்கு சப்போர்ட் சப்போஸ் ஒரு டெவலப்மெண்ட் டீமுக்கு ஒரு டொமைனில் ஒர்க் பண்ண போகிறாங்க, சப்போஸ் ஒரு புதுசாக ஒரு டெக்னாலஜி ஏதாவது வருது அப்படின்னா அதை பற்றியான R&D பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா அதை பற்றியான ஒரு சின்ன சின்ன டாக்குமெண்டேஷன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும். பட் டெக்னிக்கலாக தான் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப்பில் வந்து ஸ்டக் ஆகிருக்கீங்க, ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல கம்பெனியில் பிளேஸ் ஆகணும், ஒரு டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் உள்ள ஒரு ஜாப் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கிராக் பண்ணலாம். ஸோ இதுக்கான டிஸ்கிரிப்ஷன் நம்ம பார்த்துட்டு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்த்துறோம். ஸோ இது எல்லா லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லீவ் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர். ஸோ கைஸ் நீங்கள் வந்து டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் எடுத்துகிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஜஸ்ட்டு நீங்கள் ஃபுல்லும் பாருங்கள். இந்த ஜாப் உங்களுக்கு சூட் ஆகுதா அப்படின்றது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறத விட நீங்கள் வந்து ஒரு ஜாபை நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணுறதா இருக்காது. ஸோ நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு நீங்கள் உங்களோட ரெஸ்யூம் சூட்டபுளா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ரெஸ்யூமை சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு ஜாப் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் டேரெக்டாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து கம்மியாக தான் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் ரெஸ்யூமை மாற்றணும். ஸோ அதுதான் நான் அந்த வீடியோவில் ஃபுல்லும் டிஸ்கிரிப்ஷனாக சொல்லுவேன். ஸோ வீடியோ ஃபுல்லும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான். ஸோ இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 6 months to 7 years கேட்குறாங்க. அந்த லொக்கேஷன் வந்து சென்னை தான். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி, வாய்ஸ், இமெயில், சேட் பேஸ்டு டெக்னிக்கல் சப்போர்ட், கண்டக்ட் ஆன்லைன் டெமோஸ் அண்ட் கஸ்டமர் ட்ரைனிங், ரெக்யர்மெண்ட் கேதரிங் அண்ட் அனலைஸ். ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி தான். ஸோ R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பேசிஸில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் டீமுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ கீன் டு லேர்ன் நியூ டெக்னாலஜிஸ், ப்ரொஃபிஷியன் இன் ஆஃபரிங் ஃபோன் பேஸ்டு சப்போர்ட் டு US and US. ஸோ US and UK கஸ்டமர்ஸ் அப்படின்னு வந்தாலே நீங்கள் வந்து ஒரு 5 to 6 hours வந்து பிஹைண்டில் தான் போவீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் ஷிஃப்ட்ஸும் இருக்கும். நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ எக்ஸலண்ட் இன் ரைட்டிங் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டில் பார்த்தீங்கன்னா ஷுட் பி வில்லிங் டு ரீலோகேட் அண்ட் ஸோ நான் சொன்ன மாதிரி தான் நைட் ஷிஃப்ட் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 21st August 2024. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ கரண்ட்டாக ரெக்ரூட்டிங்கில் இருக்கிற ஜாப்ஸ் மட்டும் தான் நான் அப்ளை பண்ணுவேன். நான் கரண்ட்டாக ரெக்ரூட்டிங்கில் இருக்கிற ஜாப்ஸ் மட்டும் தான் நான் போஸ்ட் பண்ணுவேன் என்னுடைய சேனலில். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ ஒன்லி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் வில் பி நோட்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ வழக்கம் போல் தான் நம்மளுடைய நேம் இங்கே நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஜெண்டர், ஸோ இமெயில் ஐடி ஒரு வேலிடான இமெயில் ஐடியாக கொடுங்க. லைக் ஒரு ரொம்ப கேரக்டர்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இமெயில் ஐடி நீங்கள் வச்சுக்காதீங்க. ஸோ எல்லா அல்காரிதலுமே அது வந்து ப்ராப்ளம் தரும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஃபோன் நம்பர், நேஷனாலிட்டி, கரண்ட் லொக்கேஷன் அண்ட் இயர் ஆஃப் பாசிங். ஸோ இயர் ஆஃப் பாசிங்கை பற்றி அவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் எம்ப்ளாயராக நீங்கள் அப்படின்னா கரண்ட் டெசிக்னேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து மினிமமாக வந்து ஃப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் எடுக்க மாட்டாங்க. 0 to 1 நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இவங்க இங்கே கொடுத்துருக்காங்க ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் சொல்லிட்டு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக 0 to 1 தான் நீங்கள் கொடுத்தாங்க. ஏன்னா மினிமமே 6 months தான். ஸோ நோட்டீஸ் பீரியட் என்ன, எக்ஸ்பெக்டட் CTC என்ன, ஸ்கில் செட்ஸ்னால் என்ன, ஸோ டெக்னிக்கல் சப்போர்ட்டுக்கு என்னென்ன ஸ்கில் செட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ரெஸ்யூமை சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். அதுதான் என்னுடைய அட்வைஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுவீங்க வில்லிங்கா. நெக்ஸ்ட் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க லைக் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்கள் இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய ரெஸ்யூமை இங்கே அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஜாபை சப்மிட் பண்ணலாம். ஸோ ஹோப் யூ கைஸ் டூ கிராக் தி ஜாப்.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜோகோலேருந்து ப்ராடக்ட் டிசைனர் அப்படின்ற ஒரு ஜாவை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுவுமே ஜோகோலேருந்து தான் கால் ஃபில் பண்ணியிருக்கு. ஸோ கரண்ட் ஆக்டிவில் இருக்குது. ஸோ ப்ராடக்ட் டிசைனர் அப்படின்ற ஒரு ஜாப்புக்கு தான் இந்த ஒரு கால் ஃபர் வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயினாக டிசைனிங் ஓரியன்டான ஜாப் தான் இது. ஸோ யூஐஎக்ஸ் படித்தவங்க இல்லைனா வந்து டிசைனிங் ஓரியன்டாக ஒர்க் பண்ணுறவங்க வந்து இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஸ்விட்ச் ஆகலாம். ஸோ இங்கே நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து டூல்ஸ் தான். ஸோ ஃபிக்மா அப்படின்ற ஒரு முக்கியமான டூல் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஃபிக்மா தெரிஞ்சவங்க கண்டிப்பாக இது பண்ணலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கண்டிப்பாக 1 to 3x எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ நான் டிசைனிங் பேக்ரவுண்ட்லேருந்து வரல, நான் டெவலப்மெண்ட் பேக்ரவுண்ட். ஸோ நீங்கள் வந்து இந்த டிசைனிங் பேக்ரவுண்ட் தெரிஞ்சவங்க ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு உங்கள் ரெஸ்யூம் அதுக்கேற்ற மாதிரி ஜஸ்ட் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்காக அங்கே பார்த்து நம்ம அதே கான்செப்ட்ஸ் தான் இங்கேயும் இருக்க போது. ஃபுல்லுமே ஸ்கில் செட்டாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், அக்னாலஜ்மெண்ட் பண்ணுறது எல்லாமே இருக்கட்டும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2 முடிஞ்சுது. ஸோ 3வது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு பக்கா ஐடி கம்பெனியில் தான் ஒரு கால் ஃபர் வந்திருக்கு. ஸோ இந்த சேல்ஸ் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எம்என்சி கம்பெனி. ஸோ இங்கேருந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்றதுக்கான ஒரு கால் ஃபர் தான் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியும் ஜஸ்ட் போஸ்டட் 4 days ago அப்படின்னு தான் இருக்கும். ஸோ கரண்ட்லி நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான் ஆக்டிவில் இருக்கிற ஜாப்ஸ் தான் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதுக்கான கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எலிஜிபிலிட்டியை பார்த்துருவோம். ஸோ 7 CGPAவும் 2025 வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பாஸ் அவுட் பிடெக். ஓகே, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் இயர் பாஸ் அவுட்டாக இருக்கணும். ஸோ 7 CGPA வந்து வச்சிருக்கணும், மினிமமாக 7 CGPA அண்ட் பேக்லாக்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ டிசைர்டு ஸ்கில் செட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்ரெஷருக்கு வந்து கண்டிப்பாக வந்து அவங்க மினிமமான ஸ்கில் செட்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே ப்ரிஃபர்டாக சொல்ல மாட்டாங்க, லைக் ஓவராலாக தான் சொல்லுவாங்க. இது தெரிஞ்சிருக்கணும், இதெல்லாம் அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், டெவலப் பண்ண தெரிஞ்சிருக்கணும் மட்டும் தான் சொல்லுவாங்க. நீங்கள் இங்கே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ எதுவுமே ப்ரிஃபர்டாக சொல்ல முடியாது. ஆனால் அது வந்து ஒரு நார்மல் ஃப்ரெஷர். ஸோ அவருக்கு என்ன தெரியும் அப்படின்றது வந்து இன்டர்வியூவில் தான் வந்து அவங்க இன்டர்வியூவர் வந்து உங்களுக்கு கண்டுபிடிப்பார். ஸோ நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் அவர் மாஸ்டர் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ராசஸ், கல்ச்சர், கோட் பேஸ், தென் இம்ப்ரூவ் இட். ஸோ எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இதுமாதிரி தான் டீம் பிளேயராக இருக்கணும், பி செல்ஃப் ஸ்டார்டட் அண்ட் ப்ராசஸ் ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் செல்ஃப் மோட்டிஃபிகேஷன். ஸோ இது நீங்கள் படித்தாலே தெரியும், ஒன்றுமே ப்ரிஃபர்டான கோர்ஸ் இருக்காது. ஸோ நீங்கள் தான் வந்து ஒரு ப்ரிஃபர்டான ஒரு டொமைன் எடுத்து ஜாவாவோ பைத்தானோ ஏதோ ஒரு ப்ரிஃபர்டான டொமைன் எடுத்து நீங்கள் தான் உங்களை நீங்கள் அப்ஸ்கில் பண்ணிக்கணும். இங்கே வந்து ப்ரிஃபர்டாலாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ ஏன்னா அது ஃப்ரெஷருக்கான ஒரு இது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கே புரியும். ஃப்ரெஷருக்கான இதில் நம்ம அதிகமாக சொல்ல முடியாது. ஸோ இதோடைய லிங்க்குமே நான் ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் லீவ் பண்ணுறேன், நீங்கள் இதை கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது தான் சூப்பர் செட்டோடைய விப்ரோவுடைய வில்ப் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வில்ப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் இன்ட்ரோ கொடுத்துறேன். ஸோ ஒர்க் இன்டெகிரேட்டட் லேர்னிங் ப்ரோக்ராம் அப்படி தான் வில்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விப்ரோலேருந்து தரப்படுற ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு சிடிசி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எலிஜிபிள் க்ரைட்டீரியாவை பார்த்துடலாம். எலிஜிபிள் க்ரைட்டீரியா பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சூப்பர் செட் மூலிமா வந்திருக்கிற ஒரு ஜாப். ஸோ விப்ரோவுடைய கரியர் பேஜ் மூலிமா நம்ம ஜாப் அப்ளை பண்ணலாம். பட் ஃப்ரெஷருக்கு விப்ரோவுடைய கரியர் பேஜில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ்ன்றது 5% கூட கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வராது. ஸோ அதுதான் உண்மை. நிறைய ஜாப்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம், அதோடைய ஃபீட்பேக்ஸ் தான் நான் சொல்கிறேன். ஸோ சூப்பர் செட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு தேர்ட் பார்ட்டி. ஸோ உங்களுக்கும் விப்ரோக்கும் நடுவில் இருக்கிற ஒரு தேர்ட் பார்ட்டி தான் சூப்பர் செட். சூப்பர் செட்டை நீங்கள் வந்து டேரெக்டாக ஆஃப்லைனில் பர்ச்சேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. ஸோ நீங்கள் சூப்பர் செட்டை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் காலேஜ்கிட்ட நீங்கள் அப்ரோச் பண்ணி சூப்பர் செட் வந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ஐடி நீங்கள் வந்து உங்கள் காலேஜ் மூலிமா தான் நீங்கள் வந்து அதை அப்ரோச் பண்ண முடியும். ஸோ சூப்பர் செட் அப்படின்றது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி. ஸோ அவங்க வந்து பல ஐடி கம்பெனிஸ் லைக் காக்னிசென்ட்டாக இருக்கட்டும், விப்ரோவாக இருக்கட்டும், நிறைய கம்பெனிஸ் கூட அவங்க டைப்பில் வச்சு அவங்க ஒரு தேர்ட் பார்ட்டியை தான் அவங்க வந்து செயல்படுறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் கம்பெனிஸில் நீங்கள் உங்களுடைய காலேஜஸில் உங்களுடைய பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸரை அப்ரோச் பண்ணி இந்த சூப்பர் செட் ஐடியை வந்து நீங்கள் வாங்கணும். ஸோ உங்கள் காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் மூலியமாகவே அவங்க வாங்கி தருவாங்க. ஸோ நிறைய காலேஜஸில் இருக்கும் இந்த சூப்பர் செட் அப்படின்றது, நிறைய காலேஜஸில் வந்து கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்க. இந்த சூப்பர் செட் இருந்துச்சு அப்படின்னா இது மூலிமா நீங்கள் இந்த க்ரைட்டீரியாஸை பார்த்துட்டு நீங்கள் ஜஸ்ட் இதை அப்ளை பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த சூப்பர் செட் அப்படின்றதுக்கான விஷயம் என்ன அப்படின்ட்டு நான் சொல்லிட்டேன். ஸோ இதுதான் இந்த சூப்பர் செட். ஸோ இந்த சூப்பர் செட்டை நீங்கள் உங்கள் காலேஜ் மூலிமா நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம இந்த க்ரைட்டீரியா மட்டும் பார்த்துடலாம். ஸோ 10th 12th எதுவுமே சொல்லலை, ஜஸ்ட் பாஸ் பண்ணினா மட்டும் போதும். ஸோ நெக்ஸ்ட் கிராஜுவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60% ஆர் சிஜிபிஏல 6க்கு மேலே இருக்கணும். ஸோ 6 and above சொல்லியிருக்காங்க. இயர் ஆஃப் பாசிங் 2023 and 2024 சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், பிடெக் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. பிசிஏவும் பிஎஸ்சி மட்டும் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இவங்க மட்டும் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு பிஎஸ்சிக்கான ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான ஒரு ஜாப் ஆஃபர் தான் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அதர் க்ரைட்டீரியாஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்லாக்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் ஒரு முக்கியமான க்ரைட்டீரியா.
ஸோ மேக்ஸிமம் 3 years ஆஃப் கேப் இன் எஜுகேஷன். ஸோ 10th to 12th ஒரு கேப் வந்து 3 வருஷம் அப்படின்றத சொல்கிறாங்க. நோ கேப்ஸ் அலோட் இன் கிராஜுவேஷன். கிராஜுவேஷனுக்கு வந்து எந்த கேப்ஸும் அலோட் பண்ணக்கூடாது. 1 yearக்கும் ஃபர்ஸ்ட் இயருக்கும் செகண்ட் இயருக்கும் இல்லை செகண்ட் இயருக்கும் தேர்ட் இயருக்கும் வந்து எந்த கேப்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஓப்பன் ஸ்கூல் ஆர் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இஸ் அலோடட். ஓகே, ஸோ ஓப்பன் ஸ்கூலில் படிச்சிருக்கலாம் இல்லை டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அலோட் பண்ணுறாங்க 10th 12th. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேண்டேட்டரி டு ஸ்டடி அ கோர் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் நீங்கள் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். அண்ட் பிஸ்னஸ் மேக்ஸ் அண்ட் அப்ளைட் மேக்ஸ் வில் நாட் பி கன்சிடர். ஸோ பிஸ்னஸ் மேக்ஸ் அண்ட் அப்ளைட் மேக்ஸ். ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவங்க சொல்ல வராங்க. ஸோ அவங்கள வந்து இங்கே கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஸோ பூட்டான் அண்ட் நேபாள் ஓகே, ஸோ கேண்டிடேட் வில் பி இன்வைட்டட் டு த டெஸ்ட் ப்ராசஸ் who have completed 3 months school offered period. ஸோ கேண்டிடேட் வில் பி above. ஓகே, ஸோ அதுதான். ஸோ 18 years எபோவ் தான் நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க காலேஜ் படிக்கிறவங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இது எப்படி இதோ ஆகுது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு ஸ்டைஃபன் பேஸ்டு ஒரு இதுதான். ஸோ இந்த வில்பில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்ஸை முடிக்கிற மாதிரி இருக்கும், நிறைய டாஸ்க் கொடுப்பாங்க, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதோடைய மொத்த சிடிசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 per month. ஸோ இதுதான் இதோடைய சிடிசி. ஸோ பர் மந்த்துக்கு 15,000. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டைஃபனாக பார்த்தீங்கன்னா வந்து 15,000 + 480 ESI. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மந்த்துக்கு அதே மாதிரி 17,000, தேர்ட் மந்த்துக்கு 19,000 சொல்லி ஒரு 4 years. ஃபோர்த் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 23,000 வந்து மொத்தமாகவே உங்களுக்கு வந்து இது பண்ணுறாங்க. ஸோ ஜாயினிங் போனஸ் வந்து 75,000 தராங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி அவங்க ஃபுல் டைமாகவும் ஹையர் பண்ணுவாங்க. பட் இது ஒரு இன்டர்ன்ஷிப் கம் ஒரு ப்ராசஸ் தான் இது ஆக்சுவலி. ஸோ வில்ப் அப்படின்றது வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் இல்லை, இன்டர்ன்ஷிப் கம் ஹையரிங். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரவுண்ட் வச்சிருக்காங்க. ஆன்லைன் அசஸ்மெண்ட், வெர்பல், அனாலிட்டிக் அண்ட் குவான்டிட்டிவ் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன். ஸோ முக்கியமான விஷயம் ஆப்டிடியூட் வந்தாலே பிரச்சனை தான். ஸோ ஃப்ரெஷர்ஸ் ஆக நீங்கள் கண்டிப்பாக ஆப்டிடியூட்டை படித்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆப்டிடியூட்டை படித்து தான் உங்களால் ஒரு ஜாபை கிரியேட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டிஸ்கஷன் அண்ட் ஹெச்ஆர் டிஸ்கஷன் சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே நார்மல் தான், டெக்னிக்கல் ரவுண்டாக தான் இருக்கும். ஸோ இதை ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த முக்கியமாக இந்த சூப்பர் செட் அப்படின்றத வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்கள் காலேஜ் கிட்ட கேட்டு நீங்கள் வாங்கணும். அப்போ தான் உங்களால் வந்து ஒரு ஜாபை இது பண்ண முடியும். ஸோ இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 30th August. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் சூப்பர் செட்டோடைய ஐடியை வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த இதை நீங்கள் உள்ள நீங்கள் பார்த்து நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான லிங்க்குமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இதை பார்த்து டிஸ்கிரிப்ஷனில் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஜாப். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ஒரு ஜாபை கிராக் பண்ணணும். இதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக வீடியோஸ் போஸ்ட் பண்ணி நம்ம ரெகுலராகவே டச்சில் இருக்கணும். தேங்க்யூ.